என்னது இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஏய் பில்டர் நாயே என்னது இது? அது பேச்சு ஒர்க் பண்ண கொஞ்சம். என்ன பேச்சுவாங்க? மொத்த பில்டிங் பேச்சுவாக்கா? கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. பேச்சு ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க சார் எப்படி இருக்குன்னு வீடு. அதுக்கப்புறம் இவங்க நம்பி நான் இவங்களெல்லாம் கூட்டு வந்து காட்டணும். எல்லாம் பேச்சு ஒர்க் என்னைக்கு வீடு கொடுத்து கையில கொடுப்பீங்க? ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. அமௌண்ட்டை செட்டில் பண்ணுங்க சார். பேமெண்ட் பண்ணுங்க சார். நான் அடிச்சு எல்லா பேமெண்ட்டும் பண்ணி சார் எக்ஸஸ்ல எவ்வளவு நிக்குது பெண்டிங் நிக்குது. கொடுத்ததுக்கே நீங்க ஒரு மாதிரி உருப்படியா வேலை பார்க்க. கொடுத்த அமௌண்ட் அதை ஏத்தி நிப்பாட்டிட்டோம்ல வீட. பாருங்க நல்லா திருப்பி சொல்றேன். வீடு கட்டறவன் இந்த மாதிரி ஒரு ஆள்ட்ட எல்லாம் ஏமாந்துறாரு. கிட்ட பாச்சோ அங்க கேப் ஃபுல்லா கேப். அவன் அங்க குதிச்சா எஞ்சி வந்துரும் மொத்தமா. அதாவது இந்த சைட் இன்ஜினியர் பில்டர் இன்னொருத்தர் இருக்கிறான். அவன் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு இந்த உட்காந்துருந்தான் பாத்தீங்களா? கூப்பிட்டா வரமாட்டான். சொன்னா அந்த அங்க பாருங்க அவன் மொத்த அழகி அங்க வச்சிருக்கான். அந்த சிரிக்க சார் அங்க நாங்க வச்சிருக்க டிசைனே வேற. அது உங்களுக்கு புரியல. அதாவது இதான் வீடு. இந்த இடத்துல பார்த்தா தெரியல, டாட்டா தெரியலடா. இதுதான் அதுதான் ஹைலைட். எப்படி சொதுக்கி வச்சிருக்கோம்னா சூப்பரா சொதுக்கி வச்சிருக்கோம். அதுதான் ஹைலைட். கொடுத்த காசு வேஸ்ட். இன்னும் கேரக்டருக்குள்ளே இருக்கியாடி? வெளியே வடி கேரக்டர் விட்டு எவ்வளவு நேரம் கேரக்டர் ஒரு கேரக்டர் கொடுத்து கொஸ்டின் பண்ணா அப்பெல்லாம் பார்த்தோம். கேரக்டரே முடிஞ்சு போச்சு, கதையே முடிஞ்சு போச்சு. என்ன வீடா கிளம்பலாமா? நான் அடுத்த சைடு போகணும் நானு. டேய் இப்பதான் சொன்னேன் கேரக்டர் முடிச்சு வெளியே வராது. உடனே ஏன்டா உயிரை வாங்குறீங்க? ஒண்ணு கொடுத்தா கொடுக்கறப்ப பர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க. அப்பப்ப வராது அப்பப்ப பண்ணிக்கிறேன். இவைகளை வச்சு நான் ஒரு லாக் சேனல் ஆரம்பிச்சு ஏன் தப்பு நாங்க சொல்லுவோம். இது ஒண்ணு